இது இப்படி இல்லாம வீடியோஸ் எடுப்பாங்க, இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்குற விதமா வந்து வீரா டாக்கீஸ் வந்துட்டு அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. விஜே ஸ்வேதா அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே இன்னைக்கு காலையில இருந்து போயிட்டு இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 2K கிட்ஸ்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்க டார்கெட்டே வந்து 2K கிட்ஸ் தான். வெளியே சுற்றுற மாணவர்களை தான் டார்கெட் பண்ணி இவங்க வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ரசனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கீழான ரசனையை வந்து டபுள் மீனிங்ல பேசுறது, கெட்ட அர்த்தங்கள்ல பேசுறது, கேலி கிண்டல் பண்றது, இப்படியெல்லாம் வந்து சமூக வலைதளத்துல வந்து வரதை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. எல்லாமே முழுக்க முழுக்க மாணவர்களே குறி வச்சு அவங்க எடுக்கிற பேசுறவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 20+22 அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இளைஞர் 2K, அதுதான் 2K கிட்ஸ் ஆரம்பிச்சோம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட முடியாது. அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, இந்த பெரிய அதாவது ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இதில் வந்து நான் கேட்டால் அந்த 2K கிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து ரசனை ஈடான உள்ள அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் வந்து இவங்க தன் பக்கம் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பெண் எடுத்துங்க, ஒரு பெண் வந்து யாருமே தெரியாது, முகமே தெரியாது, நேராக போறாங்க, மாலுக்கு போறாங்க, அங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, உடனே வந்து மைக்க நீட்டிட்டு இப்படி ஒரு ஆபாசம் பேசுறது யாருக்கு தைரியம் கொடுத்தாங்க? சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ரியாக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆபாசம் இப்ப அந்த பெண்களுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது? இதே ஒரு ஆண் அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அங்க என்ன செருப்புக்கு அடிச்சிருப்பாங்கல்ல, அடிக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு ஆபாசமா ஒரு வந்து முகம் தெரியாத ஒரு பெண் கிட்ட பேசணும்னா செருப்பு எடுத்து அங்கேயே அடிக்கணும், ஆணை அடிக்கணும். பெண்ணா தான் அதை செய்யணும்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாட்களா எல்லா ஊடகங்களிலுமே ஒரு விஷயம் வந்து ஷாக், என்னது இது இப்படி இல்லாம வீடியோஸ் எடுப்பாங்க, இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்குற விதமா வந்து வீரா டாக்கீஸ் வந்துட்டு அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. விஜே ஸ்வேதா அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே இன்னைக்கு காலையில இருந்து போயிட்டு இருக்கு. அவங்க மூலமா யாரோ பப்ளிக் பைட் எடுத்த இடத்துல அந்த பப்ளிக் பைட் எடுக்க பேட்டி கொடுத்த பெண் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்க டார்கெட்டே வந்து 2K கிட்ஸ் தான். வெளியே சுற்றுற மாணவர்களை தான் டார்கெட் பண்ணி இவங்க வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு யூடியூப்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இருக்குமா பார்க்கலாம். மொத்தமாக சொன்னால் ஒரு என்ன சொன்னால் ஒரு 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 காம்போவாக தான் இருக்குது, கலப்படமாக இருக்குது. எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்வு செய்கிறது தான் சிக்கல். முதல்ல நம்ம தேர்வு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரசனையை பொறுத்து அதை நம்ம தேர்வு செய்கிறோம். இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாகவும் சினிமா சம்மந்தமாகவும் நான் பார்க்குறேன். ஒரு சிலர் கேட்டிங்கன்னா சமையல் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது கலை ஆர்ட்ஸ் சம்மந்தமாக பார்ப்பாங்க. இது இப்படி அவங்களுடைய தேடுதலில் சிலர் மருத்துவம் இது மாதிரி தேடுவாங்க. ஸோ இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தேடும்போது இந்த 2K கிட்ஸ் வந்து தேடுதல் வந்து ஒரு பொறுப்பான தேடுதலாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ 2K கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது 2K கிட்ஸ்னு மென்ஷன் பண்ணாலும் இப்போ 90 கிட்ஸோட சில பேர் எல்லாரும் ஓபன் பண்ணி இல்ல அது என்ன இல்லை, அது அவங்க ரசனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழான ரசனையை வந்து டபுள் மீனிங்ல பேசுறது, கெட்ட அர்த்தங்கள்ல பேசுறது, கேலி கிண்டல் பண்றது, இப்படியெல்லாம் வந்து சமூக வலைதளத்துல வந்து வரதை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. ஸோ வியூவர்ஸ் நிறைய வராங்க அப்படின்னும் போது ஒரு வியாபார தளத்தில் இருக்கிற அந்த யூடியூபர்ஸ் கேட்டீங்கன்னா, இப்படி போட்டால் நிறைய வியூஸ் வரும்ன்ற மாதிரி இது ரொம்ப காலமாகவே வந்து சில தருதலைகள், நான் சொல்ற தருதலை தான் நான் சொல்வேன். கெட்ட செய்தியை இந்த மாதிரி கெட்ட செய்தினா வந்து இந்த பொதுவாக இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியில் ரசனை தூண்டுதல் தான் சொல்வேன். அப்படிதான் இவங்க வந்து வழக்கமாக பண்ணிட்டு வராங்க. நான் குறிப்பிட்டு நான் வந்து ஒரு 5-6 பேர் நான் பார்க்குறேன். முதல்ல இந்த டிக்டாக்ன்ற அந்த இதில் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பேன் பண்ணாங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நான் கேட்டேன்னா இந்த அரசியல் பார்வை, அறிவார்ந்த பார்வை, இந்த கலை சம்பந்தமான பார்வை இப்படிலாம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா வந்து எவ்வளவோ இருக்குது, கதை, கவிதைகள், சிறுகதை எவ்வளவோ நம்ம தேடுதல் பண்ண முடியும் யூடியூப்ல. பட் இது வந்து கேட்டால் குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்றது என்னன்னா படித்த ஒரு என்ன சொன்ன ஒரு ஐடி கம்பெனில எல்லாமே முழுக்க முழுக்க மாணவர்களே குறி வச்சு அவங்க எடுக்கிற பேசுறவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 20+22 அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இளைஞர்கள்
2K அதில் தான் 2K கிட்ஸ்னு ஆரம்பிச்சோம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட முடியாது. அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா சம்மந்தப்பட்டது பெரிய அதாவது ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இதுங்க வந்து நான் கேட்டால் அந்த 2K கிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து ரசனை கீழான உள்ள அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் வந்து இவங்க தன் பக்கம் எடுத்துக்கிறாங்க. ஒரு லேபர் செக்டாரில் இருக்கிறவங்களையும் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி கெட்ட வார்த்தையை பேசி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம இச்சையை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள் இது வந்து பெரும்பாலும் ஆண்கள் கூட வந்து பேசிடுவாங்க. சரிங்களா? படங்களில் கூட பார்த்துருக்கோம். டபுள் மீனிங்கில் பேசுகிற காமெடி நடிகர்கள்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து தன்னுடைய கூச்சத்தை வெட்கத்தெல்லாம் விட்டுட்டு நேரடியாக வந்து இரட்டைலாம் கிடையாது, நேரடியாகவே பொருள் படுற மாதிரி வந்து தவறான வந்து பொருள் படுற மாதிரி காமிச்சை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறது. அதை வந்து இன்னொரு பெண்கிட்டையும் அல்லது ஆண்கிட்டையுமே பேசுகிற மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ இது ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்து நேர்காணல் பண்ணுற மாதிரியான ஒரு இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த விஜேன்ற பேரில் உள்ள ஸ்வேதா, இந்த விஜய் குட்டியம்மா, இந்த மாதிரியான பெண்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு அரசியல் பார்வை இந்த மாதிரியான வந்து ஒரு வந்து கலைப்பார்வை உள்ள அந்த காட்சிகள் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு குறுகிய லாபத்துக்காக வந்து வியூவர்ஸ் எல்லாம் அதிகமாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மடைமாற்றம் செஞ்சு ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கேட்டால் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றது தான். எந்த ஸ்க்ரீன் பிளேவும் இருக்காது. ஒரு என்ன சொன்னால் ஒரு 2 பேரும் உட்காந்துட்டு தப்பா வந்து அர்த்தம் துணிக்கிற மாதிரி பேசுறது அல்லது நேரடியாவே வந்து சார் இதை எதுக்கு சார் என்கரேஜ் பண்ணணும்? இத வந்து சோஷியல் மீடியால இத தொடர்ந்து பண்ணக்கூடாதுதான். ஆனா வந்து இத பண்ணக்கூடாதுதான். ஆனா வந்து இந்த வீவர்ஸ் நிறைய வராங்கன்ற வியாபார நோக்கம், மலிவான வியாபார நோக்கம் இருக்கு. அதிகமா வந்து குழந்தைகளும் கையில போன் எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதுதான் நானும் சொல்றேன். இது ஸ்க்ரோல்ல வருது. அத குழந்தைகளும் தானே சார் பாப்பாங்க. அதுதான் நானும் சொல்றேன். நான் குறிப்பா வந்து ஸ்கூல் பிள்ளைகள் அவங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டா யாராவது இருந்தாங்கன்னாக்கா வந்து பாருங்கள். நம்ம ஏஜ் குரூப் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வச்சுப்போம். அதுதான் சிக்கல். என்னென்னா இப்போது நான் வந்து என்னுடைய ஏஜ் குரூப் உள்ள நபர்கள்கிட்ட தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். அப்போ அவங்க என்ன போடுவாங்க, அரசியல் சம்மந்தமான பகிர்வுகள் தான் இருக்கும். ஆனால் அதே 2K கிட்ஸ் வந்து இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி என்ன அந்த ஏஜுக்குள்ள அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறது. அப்போ அவங்கள தான் ரீச் பண்ணுறாங்க இவங்க. அப்போ என்னன்னு கேட்டால் வைரலாக இப்போ யார் வந்து மெனக்கட்டி இப்போ நாங்களாம் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஷேர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ அதே இது எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளில் ஒரு இளைஞர்கள்கிட்ட யார்கிட்ட ஒருத்தர் 2 பேர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான வந்து ரசனையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்டால என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நமக்குலாம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. நான் வச்சதே கிடையாது. ரொம்ப 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 வருஷத்துக்கு 1 வைப்போம் 2 வைப்போம் அந்த வாட்ஸ்அப்பில். ஆனால் அவங்க அப்படியே வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து என்ன பொன்மொழிகள் இந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் வந்து ஸ்டேட்டஸை வைக்கிறதே காலையில் எழுந்ததுமே வந்து ஒரு அது என்ன சொன்னா ரொட்டீன் ஜாபாகவே செய்கிறாங்க சில பேர். காலையில் எழுந்ததுமே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க. அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இது சமூக வலைதளமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலைப்பின்னல் தான். ஒரு சிக்கல் கூட நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் திட்டணும்னா ஸ்டேட்டஸ்ல திட்டிடுறாங்க. அது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இவனை வந்து திட்டினா இவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். அவன் ரெகுலரா நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கறோம்ல, அப்போ இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ இப்படி இதெல்லாம் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ நல்ல விஷயம். நான் வந்து சில சொல்றாங்க இந்த சோசியல் மீடியாலையும் நான் அதெல்லாம் இருக்கிறது இல்லை, வாட்ஸ்அப்லேயும் நான் இருக்க வேண்டியது. வாட்ஸ்அப்பே எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த இன்ஸ்டாவே எனக்கு பிடிக்காது, இது டெலிகிராம் பிடிக்கும், இப்படி ஃபேஸ்புக்கே பிடிக்காது. இது அற்புதமான தளம், அற்புதமான தளம். இப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ நான் இந்த 54 வருஷத்துல எங்க நாலேஜ் எப்பயோ போயிருக்கோம். எங்க காலத்துல அதெல்லாம் இல்லை. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொடக்கு போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். நாங்க புத்தகத்தை தேடணும். வீடு முழுக்க புத்தகம், அலமாரி ஃபுல்லா புத்தகம். எந்த புத்தகத்தை யூடியூப்ல வந்துட்டு ஒரு விஷயம் தப்பா போட்டுட்டா ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. தப்பா பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை எப்படி சார் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க? நான் பார்த்த வரைக்கும் இந்த பெண் வந்து பைட் எடுத்திருக்காங்க. அந்த பைட்ல வந்து என்னன்னா அந்த பெண் கிட்ட வந்து தவறா இவங்க பேசியிருக்காங்க. தவறா பேசுறது வந்து அந்த பொண்ணு முதல்ல இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல எப்பவுமே ஒரு சிலர் வந்து முதல்ல வந்து எடுத்ததுமே ஆபாசமா பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. முதல்ல உங்க பேர் என்ன சொல்லுங்க, அது என்ன சொல்லுங்க, இது என்ன சொல்லுங்க, இதெல்லாம் கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்சனலா அவங்க கேட்கும் போதுன்னா முதல்ல கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏதோ கேட்கறாங்க பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆபாசமா பேசுறாங்க.
பட் எனக்கு கேட்டா இந்த பெண்ணோட பழைய இதெல்லாம் தேடி வந்து பின்னாடி போய் பார்த்தா இது எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா, அந்த விஜய் ஸ்வேதான்றவங்க நிறைய வந்து இது மாதிரியான நிகழ்ச்சி தான் நடத்திருக்காங்க. ஓகே. இதெல்லாம் நியாயமா வந்து வீட்டுல சரி, பெட்ரோல் இனிமே யாரும் வந்துட்டு இப்ப ஒரு அரசியல் ரீதியாவே பைட் எடுக்க போனா யாராவது பேசுறதுக்கு பயப்படுவாங்களா சார்? இல்ல ஏற்கனவே கருத்து சொல்ல பயப்படுவாங்க சார். நார்மலாவே வர மாட்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்குமா. ஆங்கரிங் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இத யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்னு ஒரு இது இருக்கு. கண்டிப்பா சார். சரிங்களா? முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. சரிங்களா? இப்போ அது வந்து இப்ப எப்படின்னா வந்து கறிக்கடை பாய் கிட்ட போய் நீங்க வந்து ஜீவகாரணியை பத்தி கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? கண்டிப்பா சார். சரிங்களா? சார் வள்ளலாருடைய பெருமைகளை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அது கறிக்கடை பாய் விட்டுருங்க, நம்ம சொன்ன மத ரீதியா போயிடும். இல்லை வந்து கறி வெட்டுற யாரோ வந்து மாடசாமி முனுசாமி யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து கேட்குறீங்க, சார் கொஞ்சம் வள்ளலாரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? இப்படிதான் வந்து ஒரு நகைப்பான ஒரு விஷயம் சொல்றேன் நானு. இந்த ஆங்கரிங் பண்ண தெரியாம பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சு பண்றதுதான். இதெல்லாம் ஒரு என்ன சொன்னா ஒரு ஒழுங்கற்ற முறையில ஒரு ஆங்கரிங்னா ஒரு பத்திரிகை துறையில எந்த கேள்வியை யார்கிட்ட போட்டா அவங்க என்ன மாதிரி மனசு வலிக்குமா வலிக்காதா இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோமே அப்படின்னு இங்க பரவலா வந்து ஒரு பார்வை இருக்குமா. நான் சொல்றேன் சைனக்கா, என்னன்னா அது பிரபலமானவங்களா இருக்கட்டும் இல்ல பிரபலம் இல்லாதவங்களா இருக்கட்டும், சரிங்களா, ஆங்கரிங் வராங்கன்னா ஆங்கரிங் பண்றவங்க, நான் உங்களை சொல்றேன், ஆங்கரிங் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு இந்த பிரபலமானவர்கள் பிச்சுக்கிட்டு ஓடிடணும். சரிங்களா? பிரபலமானவர்களுக்கு இந்த சிக்கல் பிச்சுக்கிட்டு ஓடிடணும்னு சொல்லிட்டு அப்படிதான் சிலர் கேட்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம அவங்கள வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. குறைஞ்சபட்சம் ஆங்கரிங் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை இவங்க கிட்ட கேட்டா அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதா, இவ்வளவு ஆபாசமா இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். இப்ப இந்த பெண் எடுத்துங்க, ஒரு பெண் வந்து யாருமே தெரியாது, முகமே தெரியாது, நேரா போறாங்க, மாலுக்கு போறாங்க, அங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, உடனே வந்து மைக்க நீட்டிட்டு இப்படி ஒரு ஆபாசம் பேசுறது யாருக்கு தைரியம் கொடுத்தாங்க? சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த என்ன கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ரியாக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆபாசம் இப்ப அந்த பெண்களுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது? மற்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு ஆண் அந்த இடத்துல பண்ணியிருந்தாருனாக்கா அங்க என்ன செருப்பு தூக்கி அடிச்சிருப்பாங்கல்ல, அடிக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு ஆபாசமா ஒரு வந்து முகம் தெரியாத ஒரு பெண் கிட்ட பேசணும்னா செருப்பு எடுத்து அங்கேயே அடிக்கணும், ஆணை அடிக்கணும். பெண்ணா தான் அதை செய்யணும்ல. அப்போ ஒரு ஆபாசமா ஒரு கேள்வி கேட்குது, அதுக்கப்புறம் அதை நீங்க என்ன சொல்றீங்க, போற போக்குல நீங்க அப்பவே அதை அடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது, வந்திருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க, இதை நீங்க இதை வந்து போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி போயிருக்காங்க, அதை தாண்டி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கைது நடவடிக்கை சரிதானே? பொதுவா நான் மறுபடியும் கூட நான் சொல்றேன், இங்க வந்து யாருமே வந்து கேட்டா ஒரு மீடியா பர்சன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்ற ஒரு பார்வை வரக்கூடாது. அதே சமயத்தில் நான் செலிபிரிட்டி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் பதில், நீங்கள் அதுதான் நீங்கள் கேட்கணும் கிடையாது. கிராஸ் பண்ணலாம் தாராளமாக. இங்கே பல பேருக்கு அது சிக்கல் இருக்கு. கேள்வி மட்டும் கேட்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த கதையை அப்படியே நீங்கள் வந்து கேட்டுக்கணும். அது கிடையாது. பத்திரிகையாளர்னா அங்கே வந்து பல கேள்விகள் வந்து எதிர்கேள்விகளை கேட்க அனுமதிக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த விஷயம் எங்க போய் முடியுது, சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தாமதமான நடவடிக்கை. ஏன்னா அந்த பாப்பா வந்து ஏற்கனவே வந்து பல இதில் வந்து நான் பின்னோக்கி போய் பார்த்தேன். அதை பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆபாசமாக வந்து நிறைய இது மாதிரி நடந்துருக்கு. இவங்க கொடுக்குற 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இந்த யூடியூப் காரனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன் ரொம்ப வயசு இல்லையா அதுங்களுக்கு, அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு 30 வயசு இருக்கும் நினைக்கிறேன், 25 30 வயசு இருக்கும். இதுவும் அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் வந்து பேசுது. இப்போ சேனல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பண்ண போகிறோன்னா இந்த வயசுல நீங்கள் கேஸ் வாங்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு போயிட்டு நடவடிக்கை கரெக்ட். காவல்துறை இது இன்னும் தாமதமான நடவடிக்கை எப்போ எடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது பல இதில் வந்து அவங்க வந்துருக்கு. இப்போ அந்த ரீசெண்டாக இதெல்லாம் எடுக்கிறோம், ரீல்ல நிறைய வந்துருக்கு. ஓகே சார், ஓகே. நம்ம ஒரு விஷயமா இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன். ரயிலில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, லாங் ட்ராவல் போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இதான் பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எத்திக்ஸ் வேணும். நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக எல்லாம் பண்ண சொன்னா இப்போ எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த சமூக வலைதளத்துக்கு 2 முகம் இருக்கு. நல்ல முகமும் இருக்கு, கோர முகமும் இருக்கு. அந்த கோர முகத்தை காட்டக்கூடாது. இது கோர முகம் தான். இது ஏன்னா ஒரு குழந்தை பால்கனிலிருந்து விழுறது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து போட்டோ எடுத்து போட்டுறதே பெரிய தப்பு. அது போட்டுக்க கூடாது. சரி போட்டாச்சு, உடனே அது கீழே கமெண்ட் பண்ணலாம், நீ தாயா நீ பேயா நீ எல்லாம் உனக்கெல்லாம் குழந்தை எதுக்கு அப்படி இப்படி பேசி கடைசியில் ஒரு பொண்ணு செத்தே போயிடுச்சு. பார்த்தோமா எவ்வளவு தப்பு. உங்களுக்கு யாரா உங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கும்? முதல்ல உங்க பொண்டாட்டி நீங்க கேட்க முடியுமா அந்த கேள்வியா? நடக்குமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவு தப்பு தான்.
கவனக்குறையில அவங்க வாண்டடா தன் குழந்தை வந்து பால்கனில இருந்து விழுந்துன்னு நினைப்பாங்களா? ஏதோ ஒரு கவனக்குறையில வந்து முன்னாடி எல்லாம் சரி உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கயிறு எடுத்து கட்டி போட்டு வளர்ப்பாங்க பிள்ளைகளை. தூண்ல கட்டி போட்டுருவாங்க. அதாவது கேட்டா அரஞ்சான் கயிறு இருக்குல்ல அதை முடி போட்டு தூண்ல கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டா வீடை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி படிக்கட்டுல வந்து ஒரு பலகை வைப்பாங்க. அப்படிலாம் வளர்த்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த பால்கனில குழந்தை வந்துடுச்சு, அதை காப்பாத்திட்டாங்க. சரிங்களா? அதை வந்து இவங்க கமெண்ட் மேல கமெண்ட் அடிச்சு அதை வைரல் ஆக்கி அதை பண்ணி எதை வைரல் ஆக்கணுமோ அதை வைரல் ஆக்கணும். நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கு வைரல் அதை பண்ணி சரி அப்படியே கூட ஒரு விழிப்புக்காக கூட இருக்கட்டும். அடுத்தவங்க அது மாதிரி செய்யக்கூடாது. நீங்க கமெண்ட்ன்ற பேர்ல அந்த பொண்ணை சகட்டு மேனிக்கு திட்டி கடைசியில் அது மனசு உடஞ்சி இதுல வந்து இறந்தே போயிட்டாங்க. 2 குழந்தைங்க ஆனாச்சு. நீங்களாடா தருவீங்க? சமூக வலைதளத்துல எப்படி பயணம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ரயில் பயணம் உங்களுக்கு தெரியும், பஸ் பயணம் எப்படின்னு தெரியும். அதே மாதிரி சோசியல் மீடியால பயணம் பண்றது எப்படின்ற போது தெரிஞ்சுக்கணும். கழுதைகள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளை மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்றது, கண்டதை இருந்து ஸ்டேட்டஸ் முகத்துக்கு நேரம் திட்ட முடியல ஸ்டேட்டஸ் வச்சு திட்டுறது, இதெல்லாம் ஊண்டிங் தனமா? அது அடுத்தவங்க மனசை வந்து கிழிக்கிறது தானே. இது அடுத்தவங்க மனசை குத்தி கிழிக்கிறது. நீங்க என்ன உங்களுக்கு தைரியம் தான் நேரம் போகும். நேரம் அது பொதுவில் வைப்பான், ஸ்டேட்டஸ்ல வைப்பான், அவன் எப்படியும் அதை பார்ப்பான். அதுதான் இந்த கருமத்துக்குலாம் போறதே கிடையாது. ஏற்கனவே இங்க நம்ம ராமாயணமே நமக்கு ஷேர் பண்றதுக்கு சரியா வச்சுக்கணும். நம்ம யூடியூப்ல பேசுறத ஷேர் பண்றதுக்கு டைம் இல்ல, அது கமெண்ட் படிக்கிறது டைம் இல்ல. இதுல எங்க இன்னொரு விஷயம் நம்ம பண்ண ஏன்னா பொதுவா நான் சொல்றேமா, இந்த சமூக வலைதளத்துல தயவு செய்து இந்த ஒரு காணொலியை சொல்றேன். சமூக வலைதளத்துல இங்க ரயில் பயணம் பஸ் பயணம் மாதிரி கிடையாது. இது ஒரு ஒழுங்கு வேணும்ன்ற நான் எதை ஷேர் பண்ணலாம் எதை ஷேர் பண்ணக்கூடாது, எதை கமெண்ட் பண்ணலாம் எது கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ உங்களுக்கு பொது சொத்து மாதிரி இவங்க பண்றாங்க. அடுத்தவங்க பேஸ்புக்ல போயிட்டு இதை போடுறது, ராத்திரி இன்பாக்ஸ்ல 11:30 மணி 12 மணிக்கு கேட்கலாம், 12 மணிக்கு மேல கேட்கலாம். இவன் மனைவி கூட கேட்டுக்க மாட்டான். எந்த ஒரு பந்தமும் இருக்காது. யாரோ பொம்பளை சம்பந்தமே இருக்காது. கண்டிப்பா சார். சரிங்களா? இதெல்லாம் நானுமே நிறைய விஷயம் சாப்பிட்டியான்னு கேட்பான். ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். சாப்பிட்டியான்னு பக்கத்துல மனைவி படுத்துட்டு இருக்கும், அதை சாப்பிட்டியான்னு கேட்டுக்க மாட்டான். கண்டிப்பா நடக்குதா இல்லையா? கண்டிப்பா சார். 12 மணிக்கு கேட்பான், சாப்பிட்டீங்களா? அங்க இருந்து பதில் வரும், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. சமூக வலைதளத்துல பயணிக்கிறதுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அப்படி இல்லைன்னா உயிர் போயிடும். 2 விஷயம் நடக்கும். குடும்பம் கட்டுறோம், உயிர் போயிடும். இந்த 2 விஷயம் நடக்கும். சமூக வலைதளத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பயணம் பண்ணணும். கண்டிப்பா சார். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்த மாதிரி பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.